பாட்டு புத்தகத்தில் 513வது பாடலை பாடுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷித்தவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிற தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே என்று பல்லவி பாடும். நம்மை அழைத்தது அவர் அல்லவா, இம்மட்டும் நம்மை நடத்துகிறது அவர் அல்லவா, நம்மை தூக்கி சுமக்கிறவர் அவர் அல்லவா, அன்னித்தினமும் வரவிருந்து பேர் ஆபத்துகள் மத்தியிலே நம்மை காத்தவர் அவர் அல்லவா. இனிமேலும் அவர் நம்மை காக்க போதுமானவர். ஏனென்றால் அவர் எனக்காக, உங்களுக்காக, நமக்காக ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான ஒரு அன்பு இல்லை. அந்த அல்லாதரேஸ் எனக்காக, உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கின்றார். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர் வருவார், அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை காப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய மகனை காக்கும்படி, ஈசாக்கை காக்கும்படி அவர் தன்னுடைய ஜீவனை அப்பொழுதே ஊற்றிக் கொண்டு இருக்கின்றார். நாம் அழிந்து போக கூடாது என்பதற்காக அவர் நமக்காக வருகிறவர், நமக்காக ரத்தம் சிந்துகிறவர், நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அந்த ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். அவர் இருக்கின்றார், அவர் மாத்திரம் போதும் என்று சொல்லுகிற மாத்திர கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த உணர்வோடு கூட பல்லவி பாடுவோம். நாம் கொஞ்சம் பேர் தான், ஆனால் நம்முடைய தகப்பன் அவர் பெரியவர், 1000-10,000ங்களில் சிறந்தவர். நம்மை ஒடுக்கி போடும்படி, அடித்து போடும்படி துன்மார்க்கர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் கடந்து வர போகிறார், நம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வருவார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் வருவார், ஆபிரகாமின் தேவன் வருவார், ஈசாக்கின் தேவன் வருவார், எருசலேமை தெரிந்து கொண்ட தேவன் வருவார், என்னை உங்களை உண்டாக்கின தேவன் வருவார். அல்லேலூயா. அந்த உணர்வோடு இந்த பல்லவி பாடுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே என்று பல்லவி பாடுவோம். பாட ஆரம்பிங்க. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே தேவனாகிய கர்த்தர் உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், தாயின் கருவிலே உருவாக்கினவர், பெயர் சொல்லி அழைத்தவர், முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை, அழைத்தவர் கைவிடுவாரோ? அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை, ஒவ்வொருவரையும் அவன் உன்னை மகிமை பாடுத்திடுவார், ஒவ்வொருவரையும் உன்னை மகிமை பாடுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை ஷபரபபரபபப திபபலப ஷபரபபிதரபபபப நடந்து உன்னை ஒன்றும் செய்யாதே, என்னை உண்டாக்கினவர் செய்யாதே. நம்மை உண்டாக்கினவர், நம்மை சீருசித்தவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை சீருசித்தவர், நம் முன்னே நடந்து
இல்லை இல்லை சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. எந்த சாபம் அணுகுவதில்லை, உன்னை அணுகுவதில்லை. எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், ஆமென். உன்னை சீருசித்தவர், யாரபாய் யாரபாய் உண்டாக்கினவர், ஓ glory. சீருசித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. நம்மை உண்டாக்கினவர், நம்மை சீருசித்தவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை சீருசித்தவர், நாம் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாதே. எந்த தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வியாதிகள் வருவதில்லை. இல்லை இல்லை வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை வியாதிகள் வருவதில்லை. ஆமென். இல்லை வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை ஆண்டுகள் முடிவதில்லை. நன்மை நாண்டுகள், மகிழ்ச்சி நாண்டுகள், விடுதலை நாண்டுகள், வெற்றி நாண்டுகள். அவர் கிருபையும் விலகுவதில்லை. நித்திய கிருபையோடு கூட, நித்திய கிருபையோடு கூட. ஆமென். உண்டாக்கினவர், உன்னை சீருசித்தவர், ஓ உன்னை glory. திபா ஷபரபபபப. அவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாதே. எந்த தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், நம்மை சீருசித்தவர், என்னை உண்டாக்கினவர், என்னை சீருசித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. எல்லாரும் சொல்லுவோமா? தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருசித்தவர், என்னை நிவாரபார் விதரகபர் வீஷாரபார். என் முன்னே நடந்து செல்கிறார். ஆமென். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. விசுவாச அறிக்கை செய்வோம். ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருசித்தவர், என்னை உண்டாக்கினவர், என்னை சீருசித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். ஹalleluya, என்னை ஒன்றும் ஹalleluya, செய்யாதே. ஹalleluya. என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்று சிறுபோச்சி, யாக்கோபு என்னும் சிறுபோச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. ஆமென். இஸ்ரவேலை சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறுபோச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. நீ எதற்கும் பயந்து விடாதே. நீ எதற்கும் பயந்து விடாதே. நீ எதற்கும் பயந்து விடாதே. ஹalleluya, ஹல்லேலூயா, 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 ஹalleluya. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பாஸ்டர் மனோஜ்குமார் அவர்கள் பகிர்ந்து கொடுப்பார்கள். நான் ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் சொல்லி முடிக்கப் போகிறேன். கடந்து வந்த பாதையிலே என்னையும் குடும்பத்தையும் திருச்சபையின் குடும்பங்களையும் கர்த்தர் காத்தார், கர்த்தர் நடத்தினார். கடந்து வந்தது ஊழிய பாதையிலே அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். பலன் மத்தியிலும் தேவஜனங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் நாங்கள் இன்னும் இந்த ஊழிய பாதையிலே நாங்கள் நிற்க கர்த்தர் பலன் கொடுத்து வருகின்றார். நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா எப்படி இருக்கீங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவன் நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்க, அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஹல்லேலூயா. எல்லாருடைய ஜெபத்தினாலே நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தினாலே இம்மட்டும் நிற்க கர்த்தர் பலன் கொடுத்துருக்கார். அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் அறிகிறோம், உணர்கிறோம். சில சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது தான் தெரியும்.
அந்த கிருபை எவ்வளவு பெரியது என்று. ஹல்லேலூயா. Hallelujah. கிருபை இல்லை என்றால் ஒன்றுமில்லை. ஒரு சம்பவத்தை நான் சொல்ல கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகும். அவர் செய்த நன்மைகளை சொல்லாமல் இருக்க முடியாது. நேற்றை தினத்தின் அதிகாலை வேளையிலே ஒரு 5 மணி அளவிலே கரூர் அருகாமையில் நடந்த ஒரு கோர விபத்தை குறித்து கேள்விப்பட்டீங்களா? கரூரில், சேலம் பக்கத்தில் கரூரில் காலையில் ஒரு 5 மணிக்கு பெங்களூர்லேருந்து கடந்து வந்த ஒரு ப்ரைவேட் பஸ் ஒரு டிராக்டர் மேலே மோதி அந்த டிராக்டரில் ஒரு 4 பேர் இறந்து போனார்கள். இந்த பஸ்ஸில் உள்ள 4-5 பேர் இறந்து போனார்கள். இந்த பஸ் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்த சைடு ஆப்போசிட் சைடு போய் அங்கேருந்து கடந்து வந்த ஒரு டூரிஸ்ட் வேன் மேலே மோதி அந்த வேனில் ஒரு 4-5 பேர் சிறு குழந்தைகள் உட்பட அநேகர் மரித்து போனார்கள். அகோரமான சம்பவம். அந்த கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம அன்றாட கேள்விப்படுகிற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த சம்பவத்தை மாத்திரம் பாஸ்டர் ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறார்? எல்லோரும் கேள்வி வரும் தானே. அதுக்கு முந்தின நாள் நடந்திருக்கு, அதுக்கு முந்தின நடந்து இன்றைக்கி கூட நடந்திருக்கும். இதெல்லாம் சொல்லலை. நேற்று உள்ள சம்பவத்தை மாத்திரம் ஏன் சொல்கிறீங்க? நேற்றைக்கு அந்த பெங்களூர்லேருந்து இங்கே கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கடந்து வந்த அந்த பஸ்ஸில் அந்த டிரைவர் கூட இருந்த அந்த 3-4 பேர் அவுட்டு. அதுக்கு அடுத்த சீட்டில் இருந்தவர் இன்றைக்கி நம்ம மத்தியில் உயிரோடு இருக்கார். ஹல்லேலூயா. Hallelujah. ஜானி கொஞ்சம் எழுந்து நில்லு. அவர் தான் எங்கள் பையன் ஜானி. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் அற்புதர். ஹல்லேலூயா. Hallelujah. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்பொழுது தெரியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நாம் கடந்து போகும்பொழுது தான் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. ஓகே. அப்போது இவன் அங்கேருந்து வர்றான். நாங்கள் இங்கே போகும்பொழுதும் ஜெபித்து அனுப்புகிறோம். நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய பிரயாணத்தை காத்துக்கொள்ளும். காலையில் ஒரு 5 மணிக்கு நான் வழக்கத்தின்படி ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவரே அவனை சூழ தூதலை. அந்த சம்பவம் அப்போ தான் நடந்திருக்குது. இந்த பஸ்ஸு ஜாம் ஆகிட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக எல்லாரையும் வெளியேற்றுறாங்க. அங்கிருந்து வந்தவர்கள், அங்கே அடிபட்டவர்கள், இங்கே அடிபட்டவர்கள், அந்த டிராக்டரில் அடிபட்டவர்கள், இவங்க எல்லாரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றுற வேலை நம்முடைய பிள்ளைகள் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அகோரமாயிட்டு இவங்களுக்கு அடிபட்ட மாதிரி கம்ப்ளீட்டாக ரத்தமாய் எல்லாரையும் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தபோல் இவங்க யாருக்குமே எந்த அடியும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. இவங்க ஒரு 3-4 பேர் அங்கிருந்து பயணப்பட்டு வந்தார்கள். அவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்தார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட வேளைகளில் தான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிகிறோம். ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய அருமையான சகோதரி ராணி அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான ட்ராஜடி. ஒரு நாள் காலையில் எங்கே நால்மாவடி சென்று கொண்டிருந்த அந்த வேன் ஸ்கூட்டரில் மோதி அவர்கள் மிகவும் பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு காலையில் நம்முடைய பாஸ்டர் மனோ பிளெஸ்ஸியை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக வழக்கமாக அந்த 2 வீலரில் தான் போவாங்க. அன்றைக்கி நான் சொன்னேன் இந்த ஆம்னி எடுத்துகிட்டு போங்க. அது எதுக்காக அதை சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆள் அனுப்புறதுக்கு நம்ம ஆம்னி எப்பவும் அனுப்புறது கிடையாது. ஆனால் ஆம்னி போகுது, அங்கே நிற்கிது. இந்த ஆக்சிடென்ட் பார்த்த உடனே நம்முடைய பிள்ளைகள் இறங்கி ஒருத்தரையாக ஹெல்ப் பண்ணும்போது ஒரு ஆளை திரும்பி பார்க்கும்போது யார் தெரியுமா? ராணி. அந்த நேரத்தில் அவர்களை உடனே அந்த மருத்துவமனை கொண்டு போய், ஆனால் கிரிட்டிக்கல் கண்டிஷன், மருத்துவமனை கொண்டு போய் மேரேஜுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கர்த்தர் அற்புதம் செய்தார். இன்றைக்கி அந்த எந்த வடும் இல்லாதபடி இன்றைக்கி அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இடத்துல இருக்க கை தூக்கி காட்டுங்க. நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. அவர் நம்ம இடத்துல இருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பார்த்துக்கொள்ள. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ
நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷித்தவர் உன் முன்னே நடந்து. நம்ம ஒவ்வொருவருக்கும் முன்னே நம்முடைய தகப்பன் போய்க்கொண்டே இருக்கின்றார். தீங்கு உன்னை தூதர் சேனை நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே. எல்லாரும் இந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தைரியமாயிருப்போம். கர்த்தர் ஜானுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக நானும் சபையிடுவே என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளை எல்லாருடைய ஜெபம், உங்கள் எல்லாருடைய ஜெபம் எங்களை இந்த ஊழிய பாதையிலே காக்கிறது, இம்மட்டும் நடத்துகிறது. 3-4 மாதங்களுக்கு முன்பு மருத்துவர் சொன்னார், கிரிட்டிக்கல் கண்டிஷன், ஹார்ட் ஆன்ஜியோ பண்ணணும், ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், ஹைட்டு ஏறக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறக்கூடாது, படிகள் ஏறக்கூடாது, பேசக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். நம்முடைய பிள்ளைகள் அநேகர் பிரயாசப்பட்டாங்க, எல்லாரும் ஜெபித்தோம். ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளாக சூழ்நிலை அப்படியே தலைகளை மாறிட்டு, அடுத்து ஒரு 2-3 வாரம் கழித்து எந்த மருத்துவர் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாரோ அதே மருத்துவத்தை போய் செக் பண்ணும்போது என்ன ஆச்சு, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அவர் இருக்கிற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இருக்கிறவராக இருக்கிறேன், திருளம்பற்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு எத்தனை காலம் இந்த உலகத்தில் வச்சிரு, அதுவரை நம்ம இருப்போம், கர்த்தருடைய சித்தம் செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தைரியமா இருப்போம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றி கூறி, ஜெபித்த எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி கூறி சாட்சியை இயேசு நாமத்தில் முடித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாக. இந்த நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட நாளும் இந்த பகல் வேளையில் தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனை ஆராதிக்கும்படி மகிமைப்படுத்தும்படி ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்த மேலானவருடைய கிருபைக்காய் அவருடைய இரக்கத்துக்காய் தேவனை நன்றி சுதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாயிருந்து நம்மளை ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தி வழி நடத்துகிறார். தேவ சமூகத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்வதற்கு நம்முடைய நாவுகள் போதாது. அவ்வளவு தூரத்தில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நமக்கு சகாயமாக இருந்து நம்மளை பலப்படுத்துகிறார். இந்த நல்ல பரிசுத்த நாளிலும் கூடி வந்த தேவ பிள்ளைகள் தேவ கிருபையில் பெற்றுக்கொள்ளும்படி, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் ஆவியானவர் உணர்த்தி கொடுத்த சில வேத வசனங்களை வாசித்து நாம் தேவ கிருபையில் நாம் பலப்படுவோம். இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து தேவ வார்த்தைகளை தியானிக்கும் போது எல்லாரும் ஒரு மனதோடு அதை கவனமாய் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியும் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனாய் மாறும்படியும் தேவ பிள்ளைகள் வாஞ்சியோடு காணப்படுவோம். வாசிப்போம். சங்கீதம் 128 சங்கீதம் 5வது வசனம் ஒருவர் வாசிப்போம். சங்கீதம் 128 சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறப்படுகிறது. தேவ பிள்ளைகளாய் இந்த நாளிலும் கூடி வந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவர் வல்லமையுள்ள தேவன் அறிக்கிறபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாட்களிலும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் அநேகமாய் தேவன் பெருக பண்ணியிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காலங்களிலும் தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சமாதானம், இந்த சீயோனில் உள்ள ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படி தேவன் உணர்த்துகிற சில வேதவசங்களை வாசித்து நாம் தேவ கிருபையில் பலப்படுவோம். வாசிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டை பிடித்தார், அது தாவீதின் நகரமாயிற்றுன்னு சொல்லி கூறப்படுது. தாவீதின் நகரமாயிட்டது. தாவீது சீயோன் கோட்டை பிடித்தார், அது தாவீதின் நகரமாயிட்டது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்காக தாவீது சீயோன் கோட்டை பிடித்தார்னு சொல்லி அங்கு வேதம் கூறப்படுகிறது. இந்த நாட்களும் தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய ஆசீர்வாதம் சீயோனிலிருந்து அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். சீயோன் அது ஆதியாகமம் முதல்ல ஆரம்பத்தில் பார்க்கும்போது அது தாவீது பிடித்து அடக்கின ஒரு பட்டணமாய் ஒரு கோட்டையாய் காண்கிறது. எருசலேமில் அநேக
இடங்கள் காணப்பட்டது. அந்த இடத்தில் ஒன்றுதான் அந்த சீயோன் நாட்டு அங்கே விவரிக்கிறார் பார்க்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்காக இந்த நாட்களும் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த காலங்களும் தேவனுடைய சமூகத்திலுள்ள அந்த சீயோனில் உள்ள ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். இங்கே அங்கே சீயோனை பற்றி சொல்லும்போது சீயோன் ஒரு கோட்டையாய், அது தாவீது பிடித்தடக்கின ஒரு கோட்டையாய் காணுகிறது. வெறுமனே தாவீது அங்கே காணப்படவில்லை. தாவீது அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ண பின்பு தான் இது கோட்டையை பிடித்தடக்கின சொல்லி அங்கே கூறப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு இந்த காலங்களும் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமளும் ஒரு சீயோனாய் கட்டப்பட வேண்டும், சீயோனாய் நாம் மாற்றப்பட வேண்டும். நாமளும் சீயோனில் உள்ள ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பரிவர்த்தமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு அந்த ஆரம்பத்தில் தாவீது அந்த சீயோன் கோட்டையை பிடித்தடக்கின ஒரு இடமாய் அது காணப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு கர்த்தர் சீயோனில் ஆசீர்வதிப்பான்னு சொல்லும்போது அந்த சீயோன்னு சொல்லக்கூடிய இடம் ஆரம்பத்தில் அங்கே எருசலேம்னு சொல்ல பட்டணத்தில் ஒரு இடத்தில் அங்கே இருக்கப்பட்ட ஒரு இடமாய் காணப்படுது. அது தாவீதின் நகரமாய் மாற்றப்பட்டு தாவீதினுடைய ஒரு பிடித்தெடுக்கப்பட்ட ஒரு கோட்டையாய் அது ஆக்கப்பட்டதாட்டு பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு அங்கே பார்க்கும்போது அந்த சீயோனை அந்த தாவீது பிடித்தடக்கினாட்டு பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு இந்த காலங்களும் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சீயோனுள்ள ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாமளும் அவிதத்தில் மாற்றிக்கொள்ளும்படி தேவனுடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு வாசிப்போம். அங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது 48ஆம் சங்கீதம் 2-3 வசனம் வாசிப்போம். 48ஆம் சங்கீதம் 2-3. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வாசிங்க. வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். இங்கே பாருங்கள், அதுவே மகாராஜாவின் நகரம்னு சொல்லி அந்த சீயோனை குறித்து கூறப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு அது பிடித்தடக்கப்பட்டு அது மகாராஜாவின் நகரமாட்டு அந்த சீயோனை அங்கே தாவீது மாற்றினாட்டு பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு இந்த நல்ல நாளும் தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் இது பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் தருகிற வார்த்தை சீயோனில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அங்கு கூறப்படுகிறது. இந்த காலங்களும் தேவ பிள்ளைகளை இங்கே தாவீது சொல்லும்போது அந்த சீயோன் பட்டணத்தை சீயோன் கோட்டையை தாவீது பிடித்தடக்கப்பட்டு பிடித்து கை கொண்டு அது ஒரு கர்த்தருடைய ஒரு நகரமாட்டு தாவீது வசிக்கும்படி ஒரு நகரமாட்டு ஒரு கோட்டையாய் அது பாதுகாத்து பார்க்கிறோம். அந்த சீயோனை பற்றி சொல்லும்போது அந்த தாவீது அங்கு கூறப்படும் போது அந்த வசனம் மறுபடியும் வாசிக்க 48ஆம் சங்கீதத்தில் உள்ள வசனம். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அது சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறன்னு சொல்லி கூறப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு இந்த எருசலேம் பட்டணம் சீயோன்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்தின் மத்திய இடத்திலாய் இருக்கிற ஒரு இடமாய் காண்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு உலகத்தின் மத்திய காண்கிற ஒரே ஒரு இடமாய் இந்த எருசலேமில் தான் சீயோன் கோட்டை இருக்கிறது. அது ஒரு மத்திய இடமாய் ஒரு நடு மைய பகுதியாய்தான் அந்த சீயோன் காணப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த அந்த சீயோனை பற்றி சொல்லும்போது அது சர்வ பூமிக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கிறன்னு சொல்லி கூறப்படுகிறது. அது சர்வ பூமிக்கும், ஒரு பூமிக்கு எல்லாம் சர்வ பூமிக்கும் பூமியில் எல்லா இடங்களுக்கும் எல்லாருக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கிறன்னு சொல்லி அங்கே கூறப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு அவ்விதத்துள்ள அந்த சீயோனில் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி கூறப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு இங்கே பாருங்கள், அந்த சீயோனை பற்றி சொல்லும்போது சீயோன் அந்த தாவீது பிடித்து அடக்கப்பட்ட தாவீது பெற்றுக்கொண்ட ஒரு நகரமாய், ஒரு பட்டணமாய், ஒரு கோட்டையாய் அங்கே சொல்லப்படுகிறது. அது சர்வ பூமிக்கும் அது மகிழ்ச்சியான இடமாய் கலங்குகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய இந்தியா தேசத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இந்தியா தேசத்தை பார்க்கும்போது இந்திய தேசத்தில் இப்போ சமீபத்தில் வந்த யுத்தங்களை பார்க்கும்போது ஒரு மக்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. ஆனால் அதற்கு முன்பாக சில யுத்தங்கள் இல்லாத காலத்தில் பார்க்கும்போது இந்தியா ஒரு சமாதானமாய் ஒரு இடமாய் பார்த்த உடனே மற்ற நாடுகளெல்லாம் பார்ப்பார்கள். மற்ற நாடுகள் சாதாரண நம்முடைய பக்கத்துள்ள இலங்கை பார்த்து போகும்போது இலங்கையை விட இந்த இந்தியா ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு தேசமாய் தான் காணப்பட்டது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் என்னென்ன யுத்தங்கள் எல்லாம் எந்த விதமான பஞ்சம் இல்லை, எந்த விதமான நோய் அதிகமாட்டுள்ள பிரச்சனை இல்லாதபடி ஒரு சமாதானமாய் ஒரு தேசமாய் மற்ற ஜனங்களுக்கு எல்லாம் பார்த்தது தேவனுடைய பரிசுத்தம். அதே போல தான் அந்த காலங்களில் தாவீது வாழ்ந்த காலங்களில் அந்த சீயோன் கோட்டை இருந்த இடமும் சீயோன் இருந்த இடங்களும் அங்கே எல்லாம் ஒரு சர்வ பூமிக்கும் அது ஒரு மகிழ்ச்சி உண்டாக்குற ஒரு இடமாய் தான் காணப்பட்டன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 12-13 வாசனம் வாசிங்க. கொத்தனங்கள் எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். இங்கே பாருங்கள், அதை கொத்தனங்களை நீங்கள் கவனியுங்கள், அதை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிகள் அதை அறிந்து கொள்வதற்காக
அதன் அலங்கத்தை கவனித்து நீங்கள் அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்தினுடைய பின்வரும் சந்ததிகள் அறிந்து கொள்ளும்படி அந்த அரமனைகளை உற்று பாருங்கள், அதை கவனியுங்கள், அந்த கொத்தளைகள் நீங்கள் எண்ணி பாருங்கள் சொல்லி அந்த சீயோனை பற்றி நீங்கள் விவரித்து பாருங்கள் சொல்லி அங்கே சங்கீதக்காரன் ராஜாவுக்கு கூறப்படுது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த சீயோனில் உள்ள ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படி நாம் இந்த நாளிலும் அந்த கொத்தளங்களை எண்ணி பார்க்க போகிறோம். அந்த அலங்கங்களை நாம் உற்று பார்க்க போகிறோம் சொல்லி அறிந்துள்ளோம். அந்த ராஜாவு இருந்த இடம், ராஜாக்கள் வசித்த இடத்தை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவ ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காலங்களில் சிதறடிக்கப்பட்ட பலவிதமான குறைவோடு பலகீனங்கள், பலவிதமான சோர்வுகள், பலவிதமான நெருக்கங்கள் இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பின்னிட்டு வருகிற காலமாய் காணப்படலாம். ஆனால் இந்த காலங்களிலும் நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் தேவ சபையாய் சேர்த்து கொண்டு நாம் ஒரு சீயோனாய் தேவ சமூகத்தில் நிற்கும்போது அந்த சீயோனில் ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு அந்த சீயோன் தாவீதின் நகரமாய், தாவீதினுடைய ஒரு கோட்டையாய் காணப்பட்டது. அந்த கோட்டை ஒரு மகிமையாய் ஒரு இடமாய் காணப்பட்டது. சர்வபூமிக்கும் அது சமாதானம் பரத்துகிற ஒரு இடமாய் காணப்பட்டது. அதை நாம் உற்று பார்க்க வேண்டும், அதை எண்ணி பார்க்க வேண்டும், அதை கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் சங்கீதக்காரன் மறுபடியும் கூறப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்காக இன்றைக்கெல்லாம் பார்க்குங்கள். நம்முடைய நாட்டில் கூட அது ராஜாக்கள் வாழ்ந்த இடங்கள் அநேகம் உண்டாயிருக்கலாம். ஆனால் அநேக ராஜாக்கள் வாழ்ந்த இடங்கள் அநேகம் நமக்கு சுற்றிலும் உண்டாயிருக்கலாம். அங்கெல்லாம் கடந்து போனால் அந்த ராஜாக்களுடைய சரித்திரங்கள் கேள்விப்படலாம். அந்த ராஜாக்களுடைய பலவிதமான வீரிய கிரியைகளை அங்கே பார்த்து கொள்ளலாம். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த சீயோனை பற்றி பார்க்கும்போது, அந்த அரமனைகளை கொத்தளங்களை பார்க்கும்போது அந்த ராஜாக்களுடைய மகிமை அல்ல, தேவனுடைய மகிமையை காணப்படலாம். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய மகிமையை அங்கே பார்க்கலாம், தேவனுடைய அற்புதமான கிரியைகளை பார்க்கலாம், தேவனுடைய வல்லமை உள்ள கிரியைகளை அங்கே பார்க்கலாம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு இந்த நாட்களும் தேவன் நம்மளை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. சீயோனிலிருந்து அந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கப்படும்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அறிந்து கொள்ளும்படி சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு அங்கே தேவனுடைய சமூகத்திலும் அந்த சீயோன் மகா ராஜ்யமாய் காணப்படுது, மகாராஜாவின் நகரமாய் காணப்படுது, சர்வபூமிக்கும் சமாதானம் மகிழ்ச்சி உண்டாக்குற ஒரு இடமாய் காணுங்கிறது சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு நமக்கும் அந்த சீயோன்னு, தேவனுடைய சர்வபூமிக்கும் சமாதானம் கொடுக்குற அந்த சீயோன்னு, தேவனுடைய அந்த பரலோக சீயோன்னு நமக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படி இந்த நாளில் நாம் ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் சீயோன் மலையில் தேவ மகிமையெங்கும் வீசிடுதே, சர்வ வல்ல தேவன் அரசாளுகிறார் சீயோன். சர்வ பூமியே பயத்துடன் கேள், சத்திய சுவிசேஷத்தையே. சர்வ பூமியே பயத்துடன் கேள், சத்திய சுவிசேஷத்தையே. நித்திய சந்தோஷம் நிறைவாய் பெறவே நீயும் வந்திடுவாய், தருணம் இதுவே. நித்திய சந்தோஷம் நிறைவாய் பெறவே நீயும் வந்திடுவாய், தருணம் இதுவே. சீயோன் மலையில் தேவ மகிமையெங்கும் வீசிடுவே, சர்வ வல்ல தேவன் அரசாளுகிறார் சீயோன். அங்கே மலை மேல் நிற்கிறார் ஆட்டுக்குட்டியானவரோ. அங்கே மலை மேல் ஆட்டுக்குட்டியானவரோ. அவரோடு இணைந்து பிதா நாமம் நெற்றியில் அணிந்து நிற்கிறார் பரிசுத்த கூட்டமே. அவரோடு இணைந்து பிதா நாமம் நெற்றியில் அணிந்து நிற்கிறார் பரிசுத்த கூட்டமே சீயோன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஆளும் தெய்வ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த சீயோனில் உள்ள ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஆயத்தப்படுவோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கொண்டு 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 31, 32, 3 வசனங்களை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 31 சில வசனங்களை வாசிப்போம். மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும்
தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். நீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும், தப்பினவர்கள் சியோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆ, ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை. இதற்கு பாருங்கள், அங்க சியோன்னு ஒரு யுத்த களம், யுத்தத்துக்கு போர் பொருத்துகிற ஒரு கூட்டம், யுத்தத்துக்கு என்று கர்த்தருடைய நாமத்துக்கு ஜெயம் கொண்டு ஒரு இடம் அங்கே உண்டாகும், அங்கே ஜெயம் அங்கே உண்டாகும் என்று சொல்லி அதற்கு எதிராகிட்டு எந்த சீரியா ராஜாக்களும் எழும்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்தினுடைய இது ஹிஸ்கியா ராஜாவுடைய காலத்தில் கர்த்தர் செய்கிற காரியமாய் காண்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தினுடைய இந்த சியோன் கர்த்தர் இவ்விதத்தில் பயன்படுத்தும்படி அந்த நாட்களில் உண்டான காரணம் என்னென்றால், வாசிப்போம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள் வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து, அங்கே அந்த காலகட்டத்தில் எசேக்கியான்னு சொல்லி ஒரு ராஜாவாயினார். அந்த ராஜாவாகிற காலத்தில் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு எத்தனை வயது? 25. எத்தனை வயது? 25. 25 வயதுள்ள ஒரு ஆள் கை தூக்குங்க. 25 வயதுள்ள ஒரு ஆள், 25 வயது உள்ள ஆள் யாருமே இல்லை. 25 வயதுல ஒரு வாலிபம் முடிந்து ஒரு புருஷனாய் தொடங்குற ஒரு காலம், ஒரு நல்ல ஒரு பூர்ணமான ஒரு ஞானமும் பூர்ணமான ஒரு பலமும் ஆரோக்கியம் உள்ள ஒரு காலகட்டம் தான் 25 ஆண்டு, 25ஆம் வயதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், அந்த மனுஷன் 25ஆம் வயதிலே ஒரு ராஜாவாய் மாறினான். அங்கே ராஜாவாய் மாறி அவன் எவ்விதத்தில் அங்கே காணப்படுகிற சொல்லும்போது வசனம் வாசிப்போம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் அங்கே அதாவது 19ஆம் அதிகாரத்தில் நாம் 31ஆம் வசனத்திலும் 32ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சியோனிலிருந்து அங்கே யுத்தத்துக்கு வேண்டி அங்கே கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார் பார்க்கிறோம். அங்கே சியோனில் உள்ள ஜெயம் அங்கே எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதாட்டு பார்க்கிறோம். ஆனால் அந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் அந்த ஜெயம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையுடைய சரித்திரத்தை பற்றி பார்க்கும்போது 18ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை பார்க்கும்போது அவன் தன்னுடைய தகப்பனாயிருக்கிற தாவீதை போல, அந்த வசனம் வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அங்கே அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான செய்தான். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருடைய அந்த சியோனில் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செம்மையானது செய்ய வேண்டும். யார் செய்தது போல நம்முடைய பிதாக்கள், நம்முடைய தகப்பனார்கள், நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறவர்கள் செய்தது போல கர்த்தருடைய தேவ நாமத்துக்கு நம்ம நடத்துகிறவர்கள் செய்கிறது போல செம்மையானவைகளை நாம் செய்யும்படி கற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் எருசலேம் அந்த சியோனில் உள்ள ஆசீர்வாதம் நாம் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும்படி நாம் முதலாவது இந்த நாளிலும் கற்றுக்கொள்ள வேண்டது செம்மையானது வேலை செய்யும்படி நாம் ஜாக்கிரதைகளாய் காணப்படணும். அங்கே பார்க்கும்போது ராஜாவு தன்னுடைய தகப்பனாருக்கு தாவீது செய்தது போல செம்மையானது செய்யணும்னு சொல்லி கூறப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தினுடைய வாசனை போகும். தொடர்ந்து அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அங்கே 2-3ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி எவ்விதத்தில் அவன் செம்மையானு சொன்னால் மேடைகளை அகற்றினான்னு சொல்லி கூறப்படுது. மேடைகள்னு சொன்னால் விக்கிரகங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த மேடைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அவைகளெல்லாம் அந்த பலி இடப்படக்கூடிய அந்த அந்நிய விக்கிரகங்களுக்கு இடக்கூடிய அந்த பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாம் அகற்றி அவன் புதுநாட்டு தாவீது தேவனை சேவித்தது போல ஆராதித்தது போல அவன் தேவனை செம்மையாய் ஆராதிக்கும்படி அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். மேடைகளை அகற்றது அகற்றி சிலைகளை தகர்த்தார். சிலைகள் சொல்லும்போது அவன் மனுஷன் கைகளால் கொத்தப்பட்டதால் சிலைகள். அந்த சிலைகள் மனுஷனாட்டு ஏற்பாடு பண்ண அந்த சிலைகளை அவன் என்ன செய்கிறான்?
தகர்த்தார். மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்தார். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு இந்த நாட்களும் தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவிக்குரிய பாதையில் சீயோனுள்ள ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த நாட்களில் செம்மையான வழிகளில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். மேடைகளை அகற்றுவது போல நம்முடைய வாழ்க்கையில் அந்நிய தேவர்களுக்கு வழிபட்ட கிரியைகள் எல்லாம் அகற்றப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரம் உள்ள வழிபாடுகளுக்கு அல்லது உலக பிரகாரம் உள்ள சாக்கிரமங்களுக்கு ஏதாவது இடம் கொடுத்தால் அவங்களெல்லாம் அகற்றிக்கொண்டு தகர்க்க வேண்டது தகர்த்து கொள்ள வேண்டும். சிலைகள் எல்லாம் தகர்த்தல் சொல்லி கூறப்படுது. சிலைகள் சொல்லி தன்னுடைய கரங்களால் குத்துனதால் சிலைகளாய் பார்க்கிறோம். இந்த காலம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேகருடைய உள்ளங்களில் சிலைகள் குத்தனவர்களாய் காண்கிறது. தனக்கென்று சொல்ல சில கிரியைகள், தனக்கென்று சொல்ல சில விதமான மாற்றங்கள், தனக்கென்று சொல்லக்கூடிய சில விதமான சுபாவ குணங்கள் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை காண்கிறதாட்டு பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளை இந்த காலங்களில் நாம் சீயோனில் உள்ள ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்க்க வேண்டும். இங்கே பார்க்கும்போது தகர்க்க வேண்டியதெல்லாம் தகர்த்து அந்நிய விக்கிரகங்களை நாம் அவன் தூரமாய் மாற்றி சிலைகளை தகர்த்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளே பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளை நாம் சீயோனில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமான சிந்தனைகள், கர்த்தருக்கு பிரியமான செயல்கள், கர்த்தருக்கு பிரியமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படி நாம் பூர்ணமாய் ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு 4வது வசனம் வாசிப்போம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். என்ன செய்தால் அங்கே மோசே நாட்டின அந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்கிறான்? உடைத்து போட்டான். அங்கே உடைத்து போட்டான் சொல்லி கூறப்போம். ஒரு காலத்தில் அது தேவைப்பட்டது. அன்றைக்கு ஜனங்கள் விடுவிக்கப்படும்படி அந்த வெண்கல சர்ப்பம் தேவைப்பட்டது. ஆனால் பின்பு அந்த வெண்கல சர்ப்பத்தை ஜனங்கள் விக்கிரகமாட்டு அது பயன்படுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போது உடைக்க வேண்டதெல்லாம் உடைத்து, தகர்க்க வேண்டியதெல்லாம் தகர்த்து, அகற்ற வேண்டியதை அகற்றினார். செம்மையானதில் நிற்கும்படி ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், செம்மையானது செய்தார், மேடைகளை அகற்றினார்கள், உடைக்க வேண்டது உடைத்தார், தகர்க்க வேண்டியது தகர்த்தார். தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் இங்கே பாருங்கள், பின்பு அது போதும், இங்கே அது வேண்டாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்காக இங்கே பாருங்கள், எவ்வளோத்துக்குள் அழகாட்டு அங்கே கூறப்படுகிறது. அவன் செய்த அந்த கிரியைகளை அருமையாட்டு அங்கே விவரிக்கிறாட்டு பார்க்கிறோம். இந்த நாட்களும் தெய்வ பிள்ளைகளே, நமக்கு முன்னாக என்ன விக்கிரகம் இருக்கிறது, நமக்கு முன்னாக என்ன மேடை இருக்கிறது, நமக்கு முன்னாக என்ன வெண்கல சர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துடைய நம்முடைய உள்ளங்களிலும் அபிவிருத்தி தான் பலதுமான விக்கிரகங்களுக்கு இடம் கொடுத்து நம்முடைய உள்ளங்கள் அதிகமாட்டு வஞ்சித்து சாத்தான் பலதுமான தந்திரங்களுடைய அவன் செயல்படுகிற காலங்களாக இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துடைய அங்கே ஒரு காலத்தில் ஜனங்கள் எப்படியாவது அந்த விஷயத்திலிருந்து, அந்த பாம்பின் விஷயத்திலிருந்து ஜெயம் பெற்றுக்கொள்ளும்படி, விடுவிக்கப்படும்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் அது செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணது. ஆனால் பின்பு காலகாலம் வரும்போது அந்த ஜனங்கள் அது விக்கிரகம் மாற்றி தேவனை மறந்தவர்களாய் மாற்றினாட்டு பார்க்கிறோம். இந்த நாட்களும் அநேக இடங்களில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த அநேக இடங்களில் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கும்படி அநேக விதமான வழிமுறைகள் ஜனங்களுக்கு காண்பிக்கும்படி சில காரியங்களை முற்பதாக்கள் செய்திருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் காலகாலங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய காலங்களில் சிலவர்கள் மாற்றிக்கொள்ளாதபடி அதை விக்கிரகமாட்டு பயன்படுத்தி அதுதான் சரணம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அநேகர் கர்த்தரை பின்பற்றாதபடி காண்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டதெல்லாம் மாற்றிக்கொண்டு நாம் தகர்க்க வேண்டதெல்லாம் தடைத்து, உடைக்க வேண்டதெல்லாம் உடைத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். 5வது வசனம் வாசிப்போம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. பாருங்கள், அவன் எல்லா ராஜாக்களோட அவன் அதிகமாக ஒரு குணசாலியை போல அங்கே வெளிப்படுத்துகிறான். அவன் இஸ்ரவேலின் ராஜாக்கள் முன்பும் பின்பும் அவனை போலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த மனுஷர்கள் இல்லை என்று சொல்லி அங்கு கூறப்படுகிறது. தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களும் சீயோனில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பாத்திரங்களாய் மாறப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் மற்ற ஜனங்களை பார்க்கலும் நாம் அதிகமாட்டு தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவரை மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையும் தேவன் சீயோனுள்ள ஆசீர்வாதங்கள் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் விருப்பப்படுகிற மக்கள் என்றால் நாம் நமக்கு முன்னும் பின்னும் உள்ள ஜனங்களை பார்க்கக்கூடாது. அவரை விட நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவராய் மாற வேண்டும். தேவனுடைய பரிசுத்தமானவரே, இவர் நம்பிக்கை இல்லை, அவர் நம்பிக்கை இல்லை, இவர்களுக்கு யாருக்கும் நம்பிக்கை இல்லை, நான் எதுக்கு நம்பிக்கை வைத்துன்னு சொல்லி கேள்விப்படுகிறவர்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு ஒருபோதும்
அந்த சீயோனில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட மனநிலைமைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு நம்மளை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி அவர் சித்தம் கொண்டபடியினால் நம்முடைய வாழ்க்கையும் பூர்ணமாய் தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவராய் மாற வேண்டும். முன்னும் பின்னும் நமக்கு முன்பில் உள்ளவர்களும் பின்பில் உள்ளவரும் எல்லார் வைக்கிறவர்கள் மேலும் நாம் அதிகமாக நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் மேல் பரிபூர்ணமாய் நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படி நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். 6வது வசனம் வாசிப்போம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரே சார்ந்திருந்து. தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு இந்த நாட்களும் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சீயோனுள்ள ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படி நாம் கர்த்தரை பின்வாங்காதபடி அவரை சார்ந்திருக்க வேண்டும். எந்த நிமிடத்திலும் எந்த நாட்களிலும் எந்த நேரங்களிலும் அவரை பின்வாங்காதபடி அவரை சார்ந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனே என்னுடைய வாழ்க்கையில் அந்த சீயோனில் உள்ள ஆசீர்வாதம், தேவ சமூகத்தில் ஆசீர்வாதம், சகலத்துக்கும் சகல பூமிக்கும் மகிழ்ச்சி கொடுக்கிற அந்த சீயோனில் உள்ள அந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லி கேட்கிற தேவப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவராய் மாறக்கப்பட்டு நாம் அவரை பின்வாங்காதபடி அவரை சார்ந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த பிரச்சனையாலும் எந்த விதமான சூழ்நிலையாலும் தேவனை சார்ந்து, எந்த விதமான வாழ்க்கையோட கட்டத்தினாலும் எந்த விதமான வாழ்க்கையோட பயணத்தினாலும் நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். தேவனை சாராதபடி நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த கட்டங்களில் பின்வாங்கி கொண்டிருக்கிறோமோ அங்கெல்லாம் நாம் தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை கடந்து வரும். தேவனுடைய பரிசுத்தம் 7வது வசனம் வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தால் அவன் போகும் இடமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீயோனில் உள்ள ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தர போகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அந்த எசேக்கியா ஒரு 25 வயதிலே ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டு ஒரு பிரதான ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜாவாய் மாற்றப்பட்டார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஒரு 25 வயதில் ஒரு சாதாரண ஒரு மெம்பராய் ஒரு வார்டு மெம்பராய் மாற்றப்பட்டனாலே அவனால் மாற முடியாது. அதற்குள்ள மெச்சூரிட்டி, அதற்குள்ள பக்குவத்தை ஒன்று இல்லாதபடி உலகம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு அவன் 25 வயதிலே அவன் ராஜாவாய் மாறும்படி அவன் எவ்விதத்தில் அவன் தகுதி படைத்தனால், கர்த்தரை சார்ந்திருந்தால், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் காணப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு இந்த நாட்களும் கூடி வந்த ஒவ்வொரு மக்களும் நாம் அறிந்து கொள்ளணும். தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி அவர் வல்லமையுள்ள தேவன். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில் வயதோ நம்முடைய நாட்களோ ஒன்றும் அது கணக்கு கிடையாது. இந்த நாட்களில் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். சிறுவராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் வயது பேர்களாக இருந்தாலும் எந்த காலகட்டத்திலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, அவர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விருப்பப்படுகிறது. நாம் அவரை சார்ந்து அவரை பின்பு சென்று அவர் மேல் தம்பிக்கையாக இருந்து அவர் விற்கிற எல்லாவற்றையும் விட்டு விலகி அவருக்கு மேடைகளை அகற்றி அங்கு விக்கிரகங்களை உடைத்து தகர்க்க வேண்டெல்லாம் தகர்த்து கர்த்தர் மேல் சார்ந்து மற்ற ஜனங்களை பார்க்கலும் ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷனாய் நாம் காணப்படும் போது தேவன் நம்மளை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும். அங்கே 7வது வசனம் சொல்லும்போது வசனம் வாசிப்போம். அந்த 7வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகையால் இவ்விதத்திலெல்லாம் அவன் காணப்பட்டனால் ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சீயோனில் ஆசீர்வாதம் உண்டென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விதைகளெல்லாம் அந்த 6 வசனத்தில் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் நாம் கற்றுக்கொண்டு அவைக்கு நாம் கீழ்ப்பட்டு அதன்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நமக்கோடு கூட இருப்பார். கர்த்தர் நமக்கு எப்போதும் அனுகூலமாயிருக்கும். கர்த்தர் நமக்கு அனுகூலமாயிருந்தால் இந்த உலகத்தில் யாராலும் நமக்கு விரோதமாய் நமக்கு எதிராட்டு நிற்க முடியாது என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு உலகத்தில் ஜனங்களுடைய மத்தியில் இல்லாத ஒரு பலன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பலன் என்றால் கர்த்தர் அனுகூலமாயிருக்கிற பலன். ஹல்லேலூயா, கர்த்தர் அனுகூலமாயிருக்கிற பலன். நாம் எல்லாவற்றிலும் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நாம் போகிற இடங்கள்லாம் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். நம்முடைய கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் நமக்கு அனுகூலமாயிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த நாட்களும் சீயோனில் உள்ள ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுகூலமாயிருப்பார். கர்த்தர் நமக்கு கூட இருப்பார்னு சொல்லி தேவனுடைய வசனம் கூறப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த இஸ்கியா ராஜாவு இவ்விதத்தில் காணப்படும் போதுதான் அங்கே 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிப்போம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமை உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சை என்று வேறல்ல. 5ஆம் வசனம் வாசிப்போம். 19 இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவின் இடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர்
என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். இங்கே பாருங்கள், அந்த காலகட்டத்தில் இந்த எசேக்கியா ராஜாவு கர்த்தரை பயந்து கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக இருக்கிற காலத்தில் அங்கே எதிரிகள் கடந்து வருகிறார், எதிர் ராஜாக்கள் கடந்து வருகிறார், அசீரிய ராஜாக்கள்லாம் கடந்து வருகிறார். கடந்து வந்து பலவிதமான பீஷணிகள், பலவிதமான பயத்தை பயப்படுத்துகிற பலவிதமான வார்த்தைகள் கூறப்படுகிறது. என்னென்ன விதத்தில் செய்யும், என்னென்ன விதத்தில் நீங்கள் எல்லாம் ஆகப்படும் சொல்லி எல்லாம் பலவிதமான எதிர் காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார், பயப்படுத்துகிறார். பயப்படுத்தி இவர்கள் ஒன்றுமே அவர்கள் எசேக்கியா ராஜாவை அதிகமாட்டு பயப்படுத்தும் போது அங்கே தீர்க்கதரிசியுடைய கரங்களில் அங்கே வார்த்தைகள் கடந்து செல்கிறது. அந்த தீர்க்கதரிசி மூலம் தேவனுடைய வார்த்தைகள் கூறப்படுது. நீங்கள் இதை கொண்டுமே பயப்பட வேண்டாம், இந்த காரியங்கள் இன்னென்ன விதத்தில் கர்த்தர் செய்வான்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி மூலம் ஏசாயா தீர்க்கன் முகனை அங்கே வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்காக இந்த நாட்களும் தேவ ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையிலும்